கல் அடைப்பு இருந்துச்சு. நான் ஐக்ரோண்டு மருத்துவமனையில் சேர்ந்து டாக்டர் எல்லாரும் ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும்னு சொன்னாங்க. எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி வரக்கூடாது ஆண்டவரே, உங்களையே நம்பியிருக்கேன், எனக்கு எப்படியாவது ஆப்ரேஷன் பண்ணாமல் வெளியே வரணும் ஆண்டவரே அப்படின்னு நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். எல்லாமே ஆப்ரேஷனுக்கு எல்லாமே ரெடியானதுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாலேயே ஆண்டவர் எனக்கு அற்புதம் கொடுத்துட்டாரு. ஆண்டவருக்கு கொடான கோடி நன்றி. எனக்கு இந்த ப்ரமோஷன் பிரச்சனை இதில் என்னுடைய பெயர் விடுபட்டிருந்துச்சு. ஆனால் கர்த்தர் அது மகிமையாக எனக்கு அது அடுத்த அந்த ப்ரமோஷன் லிஸ்ட்டில் என் நேம் வந்து நல்லபடியாக எனக்கு திருச்செந்தூரில் எனக்கு இடம் கிடைக்க செய்தாங்க. எனக்கு திருமணம் ஆகி 5 வருடமாக குழந்தை இல்லை. இந்த சூழ்நிலையில் எங்கள் அப்பா வேறு மரணம் அடைஞ்சிட்டாரு. அப்போ நாங்கள் பாஸ்டர்கிட்ட வந்திருந்தோம். வந்து ப்ரேயர் பண்ணும்போது உங்கள் துக்கம்லாம் சந்தோஷமாக மாறும்னு ப்ரேயர் பண்ணி விட்டாங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் 2 மந்த்துக்கு அப்புறம் நான் கன்சீவ் ஆனேன். அடுத்த நெக்ஸ்ட் இயர் ஏப்ரல் மாதம் என் மகன் பிறந்தான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த வருடத்தில் கர்த்தர் தேவன் எனக்கு அற்புதமாய் எல்லா தடைகளையும் மாற்றி திருமண காரியங்களை நடத்தி தந்தார். அதே வருஷத்தில் தேவன் கற்பத்தை ஆசீர்வதித்து அருமையான ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்க தேவன் கிருபை செய்தார். கன்சீவாக இருக்கும்போது 5th மந்தில் வந்து நஞ்சுக்குடி கீழே இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த டைமில் ப்ளீடாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் தேவன் எந்த தீங்கும் அணுகாமல் தேவன் பிள்ளை பெற்றெடுக்க கிருபை செய்தார்.